ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம எக்ஸிபிஷன் போயிருக்கோம்ல, அதில் ஒவ்வொரு ஸ்லாட் இருக்குது ஸ்டாலு. இது பார்த்திங்கன்னா சேலம் மாநகராட்சிக்கான ஸ்டாலு. இப்போ சேலங்கும்போது அது எல்லாருக்குமே பெரும்பாலும் பிடிச்சமான ஊராக இருக்குது. ஏன்னா அங்கே மல்டிபிள் நிறைய வசதிகள் இருக்குது, நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கான ஒரு ஊர் சேலம்னு சொல்லலாம். சேலத்தில் பிறந்தால் மட்டும்தான் சேலத்துக்காரங்கன்னு இல்லை, நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற சேலத்துலேருந்து பிரிந்து சென்ற மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கும் சேலம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பாண்டிங்கோடு இருக்கிற ஊர். அப்போ சேலம் மாநகராட்சியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குனே ஒரு தனி ஸ்டால் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா அதில் பாருங்கள், அள்ளிக்குட்டை ஏரி, மூக்கன் ஏரி பார்த்துருப்போம், என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் தொட்டி, இது இந்த மாதிரி கழிவுநீர் சேகரிப்புது, ஒவ்வொரு ஸ்லாட் எப்படி இருக்குது, சேலம் மாநகராட்சியே மொத்தமாக எப்படி டிவிஷனாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டாலும் போட்டிருக்காங்க. உண்மையாலுமே சேலம் மாநகராட்சி ஒரு தனித்துவமான மாநகராட்சி. இந்தியாவிலேயே முதலில் உருவான மாநகராட்சி மாவட்டம்னு சொன்னால் அது வந்து சேலம் மாவட்டம் தான். சேலத்தில் மாம்பழமும் ஃபேமஸ்ஸு. பாருங்கள், அம்மா உணவகம் எல்லாமே இருக்குது. சேலமோட ஒட்டுமொத்த மாடலுமே இதில் வந்து நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சேலத்தோட என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை சேலம் எக்ஸிபிஷன் வந்தீங்க அப்படின்னா இந்த சேலம் மாநகராட்சிக்கான அந்த ஒரு ஸ்டாலை உள்ளே போய் பாருங்கள். சேலத்தோட பெருமைகள் தொடரட்டும், சேலத்தோடு இருக்கும் உறவுகள் வளரட்டும்.